Hello friends, welcome to Genius Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 51 and 52 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் மலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி அன்னு சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு திருட்டு கும்பல தான் காட்டுவானுங்க. ஆட்டைய போட்டு எல்லா பொருளையும் வந்துட்டு ஒரு டனலுக்குள்ள பதுக்கி வச்சிருப்பானுங்க. ஆனா அந்த டைம்னு பார்த்து எவனோ ஒருத்தன் அவங்க எல்லாத்தையும் மாட்டடி அடிச்சு அந்த இடத்துல சாவடிச்சிடறான். கட் பண்ணிட்டு அடுத்த நாள் பொருட்டோட டீம் தான் காட்டுவானுங்க. ஒரு ஈஸியான மிஷனை பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு பர்கர் சாப்பிட்றதுக்காக கடைக்கு போயிட்டு இருப்பானுங்க. அண்ட் அந்த டைம்னு பார்த்து ரெண்டு சீனியர்ஸ் நம்ம பொருட்டோவை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா நீ வந்து ஹொகாகியோட பையன், அதனாலதான் உனக்கு ஈஸியான மிஷன்லாம் கொடுத்து உன்னை 100% பெர்ஃபெக்ட்டா மிஷனை கம்ப்ளீட் பண்ண விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க அந்த இடத்துல பொருட்டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வந்து ஒரு கோவத்தோட வெளியே போயிருவான். அண்ட் வெளியே போனதுக்கு அப்புறம் எதுக்காக எல்லாருமே என்ன ஹொகாகே பையன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவான். அண்ட் வீட்டுக்கும் போயிருவான். கடைசியில பார்த்து அன்னைக்கு பொருட்டோட பிறந்த நாள் போல இருக்கு. ஆனா அதை செலிப்ரேட் பண்றதுக்காக சாக்குராவும் சாரதாவும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல மிட்சுகி சைலண்டா வந்து உட்காந்து கிடப்பான். என்னன்னு கேட்டா இதுதான் உனக்கு வந்து முதல் செலிப்ரேஷனா, இந்த மாதிரி செலிப்ரேஷன் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணதே கிடையாது. ஆனா அதையும் தாண்டி பொருட்டோக்காக ஏதாவது கேக் செஞ்சது யாருன்னு பார்த்தா ஹீமாவாரி தான் செஞ்சிருப்பா. அண்ட் அதே சமயத்துல சாக்குரா வந்துட்டு ஏன் நருட்டோ இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு ஹினாட்டா இன்னைக்கு நருட்டோக்கு ஒரு மிஷன் இருக்கு, சோ அதனால வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவா. அதே சமயத்துல பர்த்டே பார்ட்டி ஆரம்பிக்குது அண்ட் முடியவும் செய்யுது. ஆனா அது வரைக்குமே நம்ம நருட்டோ வரவே இல்லை. அண்ட் அந்த டைம்ல வந்து நருட்டோ கிட்ட இருந்து ஒரு கால் வரும். அதை ஹினாட்டா போய் அட்டன் பண்ணுவா. இந்த மாதிரி வந்து நருட்டோக்கு மிஷன் இருக்கனால அவனால கண்டிப்பா வந்து வரதுக்கு லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான். இதை பொருட்டோ கேட்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறான். அதே சமயத்துல ஓடி ஓடி அப்படியே போய் மேல பதுங்கிக்கிறான். அண்ட் ஆறுதல் சொல்றதுக்காக சாரதாவும் மேல வரா. அண்ட் பொருட்டோ சொல்றது என்னன்னா நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சாரதா இந்த மாதிரி உங்க அப்பா ஒரு ஹொக்காகேடா, அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ, அவருக்கு பல வேலைகள் இருக்கும், அந்த ஊரவே பாத்துக்கிறது அவரோட வேலை தான், அதனால நீ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ அந்த இடத்துல தட்டி விட்டுறான். அண்ட் அடுத்த நாள் பொருட்டோ காமிப்பானுங்க. ஆக்சுவலா வந்து நேற்று நைட் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் பிளாஷ்பேக் யோசிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நருட்டோ வீட்டுக்கு லேட்டா தான் வந்திருப்பான். அண்ட் வந்த கையோட ஒரு கிஃப்டையும் வந்துட்டு பொருட்டோக்கு கொடுத்துட்டு போயிருப்பான். அதை நினைச்சுக்கிட்டே வீட்டு பக்கம் வருவான். வீட்டுக்குள்ள போவான்னு பார்த்தா சடனா வந்து ரிப்பீட் அடிச்சு திரும்ப வந்த வழியிலே ஓட ஆரம்பிச்சிருவான். ஆனா அதே சமயத்துல ஹினாட்டாவும் நேத்து நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறா. ஒன்னும் இல்ல, நருட்டோ லேட்டா வந்திருப்பான். வந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையனோட மனசு அது என்ன ஏதுங்கிற மாதிரி என்னால புரிஞ்சுக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹினாட்டாவும் வருத்தப்பட்டு இருப்பா. அண்ட் பிரசன்ட்ல நம்ம பொருட்டோ எங்கேயோ ஓடி போனான்ல, எங்கன்னு பார்த்தா டாக்டரோட லேபுக்கு தான் போயிருக்கான். அங்க போய் உட்காந்து முரட்டத்தனமா கேம் ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து பொருட்டோ வருத்தத்தோட இருப்பான். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் கேட்பாரு. ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி எல்லாருமே என்ன ஹொக்காகே பையனே கூப்பிடுறாங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்லை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பொருட்டோ சொல்லுவான். அண்ட் அதுக்கு அந்த டாக்டர் உங்ககிட்ட பல ஸ்கில் இருக்கு, பல டேலண்ட் இருக்கு, அதெல்லாம் வெளியே தெரியணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், அந்த நேரம் கழிச்சு கண்டிப்பா நீங்க தான் பெரிய ஆளா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குங்கிற அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லுவாரு. உடனே பொருட்டோவும் அந்த நேரத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல பர்த்டே கிஃப்டா இது என்னோட கிஃப்டா நினைச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிஞ்சா டூல கையில கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு நம்ம பொருட்டோ வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா ஹீமாவாரி கேலண்டர்ல என்னத்தையோ வந்து பண்ணிட்டு இருப்பா. என்னமா கேலண்டர்ல பண்ணிட்டு இருக்கான்னு பொருட்டோ கேட்பான். அதுக்கு ஹீமாவாரி இந்த மாதிரி உங்களோட பர்த்டே வந்து அப்பா மறந்துட்டு அவர் பெஸ்ட் ஆபீஸ்லயே இருந்துட்டாரு, பட் என்னோட பர்த்டேக்கு அப்பா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அவர் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில ஹீமாவாரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே பொருட்டோ வந்து அப்பெல்லாம் வரமாட்டாரு, அதுக்கு பதிலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன், அவங்க வந்து இந்த பார்ட்டியை வந்து வேற லெவல்ல கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்ல, உடனே ஹீமாவாரி ஆனா அப்பா இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. உடனே பொருட்டோ வேற வழி இல்லாம கண்டிப்பா வந்து நான் அப்பாவை கூட்டு வரேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஹீமாவாரிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துறணும். அண்ட் அடுத்த நாள் வந்துட்டு இந்த மாதிரி கொனோமாரு வந்து இவங்க மூணு பேத்தையுமே, அதாவது நம்ம பொருட்டோ சாரதா மிட்சுகி மூணு பேத்தையுமே வெள்ளனா கூப்பிட்டுருப்பாரு. என்ன ஏதுன்னு இவனுங்களை போய் கேட்பானுங்க. ஒரு அர்ஜென்ட்டான மிஷன் வந்திருக்கு, அதை இவங்க தான் பார்க்க போறாங்க, வேற ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி பொருள்லாம் திருடி போயிருக்கு, அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு தரணும், அதையும் தாண்டி திருடினது மொத்தம் 4 பேர் தானா. இதை சொல்லவும் பொருட்டோ வந்து நான் கண்டிப்பா வந்து ஈஸியாவே முடிச்சு தந்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். பட் கொனோமாரு சொல்றது என்னன்னா இந்த இடத்துல முக்கியமான பிரச்சனையே அவனுங்க எல்லாம் இப்ப இந்த டனலுக்குள்ள ஒளிஞ்சிட்டானுங்க, அங்க தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதையும் தாண்டி அந்த இடத்துல நிறைய டேஞ்சரஸான பீப்புள்லாம் இருப்பாங்க, நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துல நருட்டோ கத்திக்கிட்டு இருப்பான். என்னடா இவனுங்க என்னோட டேலண்ட் அண்ட் வந்து என்னோட ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ண விடவே மாட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். வாயை மூடிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி கொனோமாரு அமைதியா வாயை மூடி விட்டுருவான். அவனோட கட் பண்ணிட்டு நருட்டோ தான் காட்டுவானுங்க. இந்த மாதிரி காவியா மாதிரி சில பேர் இந்த உலகத்துக்கு வரலாம் அப்படிங்கறத பத்தி டீடைல்ஸ் தான் நருட்டோ ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒன்னும் இல்ல, ரீசெண்டா பல ஹைடோட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கானுங்க. உடனே நருட்டோ இதை நானே
போய் டைரக்டா பாக்குறேன், அந்த ஹைடோட்ஸுக்கு நான் டைரக்டா போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சிக்கமாரு டே என்னடா நீ ஓவரா ப்ரெஷர் பண்ணிக்கிற, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் நருட்டோ கேட்கற மாதிரி தெரியல. அண்ட் நருட்டோ சொல்றது என்னன்னா இந்த ஒட்சுட்சுகி கிளான் மேட்டரை பத்தி யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். அண்ட் அதுக்கு சிக்கமாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி இந்த ஒயிட் ஜெட்ஸுல இருந்தானுங்கல்ல அவனுங்கள பல பேர் இப்ப உயிரோட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு தான் இந்த இடத்துல சிக்கமாருக்கு இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நருட்டோ சொல்லுவான். ஏன்னா இந்த ஒயிட் ஜெட்ஸு அப்படிங்கிற மேட்டரே ரொம்ப மர்மமானதா இருக்கு. அது எப்ப வரும் எப்ப போகும்னு தெரியாது. அதுக்காக தான் நருட்டோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நான் கண்டிப்பா அந்த உலகத்துக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல அவனோட ஹொகாகே டி-ஷர்ட் எடுத்து மாட்டுவான். ஆனா இப்ப சிக்கமாரு சொல்றது என்னன்னா நீ வந்து ஹொகாகே ஹொகாகே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட குடும்பத்தை நீ மறந்துடுற, அதையும் தாண்டி பொருட்டோ அவனை நீ சுத்தமா மறந்துடுற, அவனோட பிறந்த நாளை மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விடுவான். உடனே நருட்டோவும் என் பையன் முக்கியம் தான், என் குடும்பமும் முக்கியம் தான், அதையும் தாண்டி இந்த வில்லேஜ் ரொம்ப பெருசு, இவங்களையும் நான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நருட்டோ சொல்லுவான். அண்ட் சொல்லிட்டு வெளியே வருவான். வெளியே வந்தா பொருட்டோ வெளியே தான் நின்றுகிட்டு இருப்பான். ஆனா அந்த டைம்ல எங்க அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி அண்ட் சாரதாவை தனியா விட்டுட்டு போறான். என்னுடனே நருட்டோவும் வந்து பொருட்டோ கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இந்த மாதிரி உன் பிறந்த நாளுக்கு வராதுக்கு நான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கேட்பான். அதுக்கு பொருட்டோ வந்து எப்போ போல தானே நீங்க வேலைக்கு போவீங்க, இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது, வேற விஷயம், நான் வந்ததே வேற விஷயம் அப்படின்னு சொல்லுவான். நான் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி என்னோட பர்த்டே தான் மறந்துட்டீங்க, பட் வந்து ஹீமா வரி ரொம்ப சின்ன பொண்ணு, அவளோட பர்த்டே வந்துட்டு நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிறா. ஆக்சுவலா வந்துட்டு அவ எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறா. அட்லீஸ்ட் அவ பர்த்டே அன்னைக்காவது அவ கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம பொருட்டோ கேட்பான். நீங்க தயவு செஞ்சு ப்ராமிஸ் பண்ணி தங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பொருட்டோ கத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கு நருட்டோ அப்படியே தலையில தட்டி கொடுத்துட்டு போயிருவான். அதே சமயத்துல பொருட்டோ மிஷனுக்காக ட்ரெயின்ல போறானுங்க. ஆக்சுவலா வந்து நருட்டோ கிளாசிக் நருட்டோ ஷிபுடன் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மிஷன் வந்துட்டா தெரிச்சடிச்சு ஓடுவானுங்க. இங்க பார்த்தா வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கானுங்க. ஆனா அதே சமயத்துல டீம் 7 வந்து அந்த ஊர்லயும் இறங்குறாங்க. அந்த இறங்கினோடனே ஊரோட தலைவர் வராரு. ஆனா அவர் வந்து இந்த திருடங்கள்லாம் யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொனோமாரு விசாரிப்பான். பட் அந்த தலைவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா சுச்சுவேஷனே மாறி போச்சு, நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற, பட் இங்க நடக்கிறது வேறையா இருக்கு. ஆக்சுவலா அந்த திருட்டு பயலுக எல்லாருமே ஊர் பக்கம் ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அப்புறம் வந்து ஜெயிலுக்கு கூட்டு போவாரு. அங்க போய் பார்த்தா அந்த 4 பேர்த்துல 3 பேர் செத்து போயிட்டானுங்க. அண்ட் இவன் மட்டும் தான் இப்ப உயிரோட அந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கான். ஆனா அதையும் தாண்டி இவன் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லீடர் வந்து காட்டுவாரு. அதே சமயத்துல அவன் மூஞ்சியை காட்டினா அவன் மூஞ்சில வந்து ஒரு பேய் பயம் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அண்ட் கொனோஹமாரு விசாரிப்பான், டே என்னதாண்டா ஆச்சு, உன் டீமுக்கு என்ன ஆச்சு, தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்றா அப்படிங்கிற மாதிரி தான் கொனோஹமாரு கேட்பான். அண்ட் உள்ள இருக்கவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்லாரும் சாவ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவன் எல்லாத்தையும் கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருப்பான். யாரு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கொனோஹமாரு கேட்பான். உடனே மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருவான். காலையில இருந்து இவன் மான்ஸ்டர் தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லீடர் சொல்லுவாரு. அண்ட் கொனோஹமாருக்கு இப்பதான் கொஞ்சம் சிச்சுவேஷன் வந்து புரிய ஆரம்பிக்குது. அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிஷனை வந்து மாத்துறான். என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த திருட்டு பயலுகளை கண்டுபிடிக்கிறதா தான் மிஷன் இருந்துச்சு. பட் இப்ப அந்த டனலை வந்து அனலைஸ் பண்றதான் இவங்களோட மிஷனா. இதை வந்து கொனோஹமாரு சொல்லுவான். உடனே பொருட்டோ கேட்கறான், இந்த மாதிரி நீ ஒரு மான்ஸ்டர்னு சொல்லியிருந்த, அது எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி கேட்பான். அது வெள்ளையா இருந்துச்சுங்கிற மாதிரி தான் அந்த உள்ள இருக்கவன் சொல்லுவான். என்னது வெள்ளையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்துல வந்து அந்த டனலுக்குள்ளே வந்து வந்துருவானுங்க. அது அந்த டனலோட என்ட்ரன்ஸ்ல வந்துருவானுங்க. அண்ட் சொல்ல போனா கொனோஹமாரு வந்து ஏதோ ஒரு டவுட்லேயே தான் இருப்பான். ஒரு மாதிரி அவனுமே வந்து அந்த வெள்ளை மான்ஸ்டரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டனல்ல வந்து சடனா வந்து பொருட்டோ உள்ள ஓடி போயிடுறான். சென்சை இது ரொம்ப ஈஸியா தான் இருக்க போது, உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட எல்லாருமே வந்து டனலுக்குள்ள போறாங்க. அண்ட் இவங்க பேசிக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த மான்ஸ்டர் எப்படிதான்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல அவங்க இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சடனா பார்த்தா கால் தடங்கள் நிறைய இருக்கும். அதை பார்த்து அவங்களும் போறாங்க. அண்ட் உள்ள போயிட்டு ஒரு சமயத்தில் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதே சமயத்தில் அந்த காகியாவோட கிளான் சிம்பிள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த பாறையில் வந்து பதிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு புரிய வருது ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது பொருட்டோல ஆஃப்டர் 50 எபிசோட்ஸ். அண்ட் உள்ள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒரு சமயத்தில் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து காணாம போயிடும். அப்பதான் கொனோஹமாருக்கு புரியுது இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சடனா வந்து நீங்க யாருமே வந்து அமைதியா இருக்காதீங்க, கொஞ்சம் வந்து நீங்க வந்து சுத்தி முட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொனோஹமாரு கத்துவான். பார்த்தா 3 மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல வந்துடும். உடனே கொனோஹமாரு தான் ஃபைட் ஆரம்பிக்கிறான். யாரா நீ எதுக்குடா இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கொனோஹமாரு கத்துவான். அப்படியே வந்து இந்த டார்க்னஸ்ல இருந்து வெளிச்சத்துல காட்டுவாங்க. பார்த்தா ஒயிட் ஜெட்ஸு, அத்தாடி கதையை ஆரம்பிச்சிட்டாங்களா. அண்ட் கொனோஹமாரு உடனே ஒயிட் ஜெட்ஸு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒயிட் ஜெட்ஸு வந்துட்டு அந்த 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ஒயிட் ஜெட்ஸு வந்து ரொம்ப ஸ்மாலாவும் அது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலா இருந்திருக்கும். பட் இப்ப பார்த்தா ஒரு கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கு. அண்ட் சடனா பார்த்தா அந்த ஒயிட் ஜெட்ஸு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா வந்துட்டு ஒரு லைட்னிங் ஸ்டைல் அட்டாக் பண்ணும், அடுத்து ஃபயர் ஸ்டைல், அடுத்து விண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நேச்சரை கொண்ட ஒரு ஒயிட் ஜெட்ஸுவா இருக்குது. அண்ட் ஒயிட் ஜெட்ஸு பார்த்தா வந்துட்டு நம்ம பொருட்டோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். உடனே வந்து கொனோஹமாரு தான் தடுத்து வச்சு கொனோஹமாரு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு
தான் இருப்பாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப வீக்கா இருந்த ஒயிட் ஜெட்ஸு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. உடனே பொருட்டோ சார் தான் மிட்சுகி நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும், கொனோமாரு சென்சைக்கு பேக்கப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பொருட்டோ ரியலைஸ் பண்ணுவான். அந்த டைம் பொருட்டோக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது டாக்டர் கொடுத்த ஒரு நிஞ்சா டூல் இருக்குல்ல அது தூக்கி வீசுறான். அது பார்த்தா வந்து வெடிச்சு ஒரு எக்கோ சவுண்ட் உருவாக்குது. அதன் மூலமா வந்து ஒயிட் ஜெட்ஸுக்கு சில காயங்கள் ஏற்படுது. அதோட பயந்துட்டு வந்து திரும்ப எங்க வந்து வந்துச்சோ அதே இடத்துக்குள்ள ஓடி போய்க்குது. அந்த டைம்னு பார்த்து கொனோமாருக்கு லைட்டா கையில் அடிபட்டிருக்கும் போல இருக்குது. உடனே மிட்சுகி வந்து கையில கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம் மிட்சுகி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்காக அந்த இடத்துக்குள்ள அவங்களும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய பூ மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சு போய் கிடக்குது. அண்ட் அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் சக்கரம் ட்ரெயின் ஆகி போய் கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து மிட்சுகி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். இந்த மாதிரி 4th கிரேட் நிஞ்சா வரப்ப வந்து ஒயிட் ஜெட்ஸு எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து உயிரோட இருக்குது, சிலது உயிரோட இருக்குது. அது எல்லாமே வந்து ரிவைவ் ஆன காரணம் இந்த ஒரு பூ தான். அதனால வந்து இது ஒன்னே ஒன்று இருக்கனால கண்டிப்பா வந்து நிறைய ஒயிட் ஜெட்ஸ்லாம் இருக்க சான்ஸ் இல்லை, கம்மியாக தான் இருக்கணும். அது எல்லாமே இந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி வந்து கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்றான். பரவாயில்லையடா நீ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த கொனோமாரு கேட்பான். அதுக்கு மிட்சுகி இது எல்லாமே எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே பொருட்டோ சொல்றது என்னன்னா நம்ம கண்டிப்பா சூப்பரா முடிச்சிடலாம், வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு கொனோமாரு நான் மட்டும் தான் பண்ண போறேன், நீங்க எல்லாரும் லீஃப் லெஜுக்கு திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த ஒயிட் ஜெட்ஸு காகியா இதை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கும் தெரியாது. அதே சமயத்தில் நீங்க கூட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு பிரச்சனையா தான் இருப்பீங்க. நான் உங்களையும் பார்த்துக்கிட்டு சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால என்னோட ஆர்டர் என்ன அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு லீஃப் லெஜுக்கு திரும்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். உடனே சாரதா சொல்றா நீங்க பொருட்டோ கிட்ட சொன்னதெல்லாம் ஏத்துக்க வேண்டியதுதான், பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி நாங்க ரொம்ப வீக்கானவங்க வெளியே போறப்ப, அதாவது நாங்க இந்த கேவ் விட்டு இந்த டனல் விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்ப அந்த எனிமீஸ் வந்து எங்களை தான் டார்கெட் வைப்பாங்க. அதையும் தாண்டி நீங்க தனியா இருக்கிறப்ப உங்களையும் ஈஸியா முடிச்சிருவாங்க. ஆனா அதுக்காக தான் நாங்க உங்க கூட இருக்கோம், கொஞ்சம் பேட்டில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து சொல்லுவா. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லுவா. அண்ட் கொனோமாரு யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து டனலுக்குள்ள போறாங்க. கட் பண்ணிட்டு ஒயிட் ஜெட்ஸுவை காட்டுவானுங்க. அவன் பார்த்தா வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பான். அதாவது அடிபட்டிருக்கும்ல அதுக்காக வந்துட்டு அவனவே வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு இருப்பான். சடனா பார்த்தா அந்த இடத்துல வந்து பேப்பர் பாம்ல விழுந்து வெடிக்க ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டீம் தான் வந்திருப்பானுங்க. அதோட சோலி முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இல்லன்னு தான் தெரியுது. உடனே சாரதா வந்துட்டு சரிங்க போட்டு பாக்குறா. பார்த்தா 3 நேச்சரையும் ஒரே டைம்ல அடிக்க ட்ரை பண்றான் ஒயிட் ஜெட்ஸு. உடனே மிட்சுகி வந்து அவனோட லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி லைட்னிங் ஸ்டைல பிளாக் பண்றான். பொருட்டோ வந்து அவனோட வின் ஸ்டைல யூஸ் பண்ணி வின் ஸ்டைல பிளாக் பண்றான். அண்ட் நம்ம கொனோமாரு வந்துட்டு அவனோட ஃபயர் ஸ்டைல யூஸ் பண்ணி ஃபயர் ஸ்டைல பிளாக் பண்றான். அண்ட் ஒயிட் ஜெட்ஸு பயங்கரமா கோவமாயிட்டு அடிக்க வருவான். ஆனா அந்த டைம்ல கொனோமாரு அந்த இடத்துல ஸ்மோக் பாம்பை போட்டு விட்டுருவான். அதே மாதிரி 3 பேருமே அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவாங்க. அண்ட் கொனோமாரும் மறைஞ்சிருவான். அண்ட் டக்குன்னு பொருட்டோட க்ளோன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஒயிட் ஜெட்ஸு வந்து டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட வந்து அந்த க்ளோன்ஸ்லாம் வந்துட்டு ஒயிட் ஜெட்ஸு எங்கிட்டும் பார்க்க விடாம வந்துட்டு நம்ம பொருட்டோ மட்டும் அட்டாக் பண்ற மாதிரி பாத்துக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி கொனோமாரு பொருட்டோ கிட்ட என்ன சொல்லிருப்பாரு, இந்த மாதிரி நீ எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, அதையும் தாண்டி உன்னோட க்ளோன்ஸை வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ணிருக்கணும், எந்த ஒரு விஷயமும் நீ தப்பா பண்ணிடக்கூடாது, ஆக்சுவலா நீ வந்து களத்துல இறங்கி ஃபைட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பட் இந்த இடத்துல பொருட்டோ என்ன பண்ண போறான் அப்படின்னா அவன் வந்து அந்த க்ளோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒயிட் ஜெட்ஸோ வீக் பண்ணிட்டானா. அதாவது அது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, இந்த டைம் வந்து நம்ம களத்துல இருந்து அடிக்கலாம். அதாவது டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம எப்பவும் களத்துல இறங்கி அடிச்சா மட்டும் தான் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பசாட்டு வந்து பாஞ்சு லைட்னிங் பிளேட் எடுத்து அட்டாக் பண்ணான்னு போவான். கடைசியில் பார்த்தா அந்த ஒயிட் ஜெட்ஸுக்கு ஒண்ணுமே ஆகாது. பொருட்டோவையும் வந்து அந்த ஒயிட் ஜெட்ஸ் பிடிச்சி வச்சுக்கும். அவனோட சக்கரம் வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். உடனே கொனோமாரு கிட்டத்துல போவான், ட்ரை பண்ணுவான். பட் ஜெட்ஸுலாம் போட்டு கொனோமாரு நெருங்கவே விடாது. அண்ட் மிட்சுகி தான் கோவம் வந்துட்டு உடனே வந்து பொருட்டோ விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜெட்ஸுலாம் போட்டு எப்படியே வந்து பொருட்டோ மேல இருந்து கையை மட்டும் எடுத்து விட்டுட்டான். அவன் அடுத்து கொனோமாருக்கு சரியான கோவம். அந்த கோவத்தோட பாஞ்சு போய் ரசேங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ஜெட்ஸோட சோலியவே முடிச்சு விட்டுறான். அந்த டைம் பொருட்டோ ரொம்ப சோகத்துல இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் முன்னேறி போறானுங்க. அண்ட் உள்ள போய் பார்த்தா எக்கச்சக்கமான டெட் பாடிஸ் வந்து மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட அந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் தொங்கி இருக்கும். அண்ட் இந்த டெட் பாடிஸ் மட்டும்தான் ஒயிட் ஜெட்ஸுவா வந்து உருவார முடியும். அண்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. போற வழியில் பார்த்தா நிறைய பாடிஸ் வந்து கீழே விழுந்து கிடக்கு. அது எல்லாமே அழுகி போய் ஒரு மாதிரி தான் வந்து கிடந்துக்கு. அண்ட் அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து பிளாக் மாதிரி இருக்கும். இதை உடச்சா அதுக்கப்புறம் நிறைய ஒயிட் ஜெட்ஸு கூட இருக்கலாம். அதனால எல்லாருமே வந்து ரெடியா இருங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல கொனோமாரு சொல்லிட்டு அவன் ரசங்கன் எடுத்து அந்த இடத்த உடைப்பான். உடச்சா அந்த சைடு பார்த்தாக்கா வந்துட்டு ஒரு ஒயிட் ஜெட்ஸு வந்து இருக்கும். ஆல்ரெடி ரசங்கனை வயிற்றுல வாங்கி தான் நிற்கும். சடனாக பார்த்தா அந்த ஒயிட் ஜெட்ஸு கீழே விழுந்துருது. விழுந்து பார்த்தா அதுக்கு முதுகு பூராமே வந்து பிளாக் ஃப்ளேமா இருக்கு. அப்பதான் கொனோமாரு ரியலைஸ் பண்ணுவான், இந்த இடத்துல ஆமத்ராஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சாஸ்கேவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சாஸ்கே ஒத்தாலா எல்லா ஒயிட் ஜெட்ஸையும் போட்டு தள்ளிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொனோமாரு சொல்ல அங்க இருக்க 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இது ஒத்தால் இத்தனை பேரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஷாக் ஆவாங்க. அண்ட் சாஸ்கே இங்க என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்பான். அதுக்கு கொனோமாரு உங்ககிட்ட சொல்லக்கூடாது
சொல்லலாம்னு நினைச்சேன், பட் சொல்லிதான் ஆகணும். ஆக்சுவலா சாஸ்கே ஒரு டாப் சீக்ரெட் மிஷன்ல இருந்திருக்காரு. அதாவது காகியா ஒட்சுட்சுகி வந்து செத்ததுக்கு அப்புறம் வேற யாராவது அந்த மாதிரி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் தான் வந்துட்டு சாஸ்கே மேற்கொண்டுட்டு இருந்தாரு. அண்ட் அப்படின்னு சொல்லவும் அண்ட் சாரதாவும் இது வந்து ஒத்துக்கிறா. ஏன்னா பல வருஷமா வந்துட்டு அவர் டாப் சீக்ரெட் மிஷனுக்கு போயிருந்தாரு, சில மிஷனுக்கு போயிருந்தாரு, எனக்கும் அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. அண்ட் அதையும் தாண்டி நம்ம பொருட்டோ கேட்கறது இத்தனை வருஷமா அவர் எங்க தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு கொனோமாரு வந்துட்டு அவரால் வந்துட்டு வேற டைம் ஸ்பேஸுக்கு மாற முடியும், ஏன்னா அவர்கிட்ட ரினேகன் இருக்கனால அவர் எங்க இருந்து எங்க வேணா போக முடியும், அதனாலதான் இப்ப அமத்ரோசோ போட்டு விட்டுட்டு அவர் வேற ஸ்பேஸுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் கொனோமாரு சொல்லுவான். உடனே பொருட்டோல சாஸ்கி உண்மையிலே வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். அண்ட் அதுக்கு கொனோமாரு ஆக்சுவலா வந்து லார்ட் 7 இருக்காருல்ல, அவருக்கு ஈக்குவலான ரைவல் அப்படின்னு பார்த்தோம்னா அது சாஸ்கே தான் அப்படிங்கிற மாதிரி தான் கொனோமாரு சொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நிறைய லீஃப் நிஞ்சாஸும் வந்துடுறாங்க, எல்லா பாடிஸுமே வந்து கைப்பற்றிடுறாங்க. அதே சமயத்தில் நருட்டோட க்ளோனுமே அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கும். நருட்டோட க்ளோன் வந்து மாதிரி கொனோஹாமாருக்கு தேங்க்யூ சொல்லுவான். அதுக்கான காரணம் அவனோட பொருட்டோவையும் மித்த ஆட்களையும் காப்பாத்தினதுக்காக வந்து கொனோஹாமாரு கிட்ட தேங்க்யூ சொல்லுவான். அப்ப நருட்டோ சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒய்ஜெர்சு மேட்ரு, காகியா மேட்ரு இதெல்லாம் பார்த்தப்ப என்னால சும்மா இருக்க முடியல, அதான் நானும் வந்துட்டேன் அப்படின்பா. அதையும் தாண்டி இதை சும்மா விடக்கூடாது, இது டக்குன்னு நம்ம முடிச்சு வைக்கணும், இல்லனா வந்து காகியா மாதிரி வேற யாராவது கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து டீம் 7ஓட அதாவது பொருட்டோ, சாரதா, மிட்சுகி மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு சாரதா சொல்றது என்னன்னா, இந்த மேட்டர் எதையுமே வந்து மித்த கிரீன் கிட்ட சொல்ல வேணாம் அண்ட் ஊர்க்காரங்கிட்ட சொல்ல வேணாம், இதெல்லாமே நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. அண்ட் இந்த மேட்டரை வந்துட்டு லார்ட் 7 மித்த எல்லாரும் பாத்துக்குவாங்க, நம்ம எல்லாரும் அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருட்டோ வந்து இன்னமும் அந்த சாஸ்கே பத்தியே தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் கடைசியில சொல்றது என்னன்னா, கண்டிப்பா எங்க அப்பா மாதிரி ஒரு பெருமையான ஆளா நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு கிட்டத்தட்ட சாஸ்கே அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, அவங்க அப்பாவுக்கு ரைவல் அப்படின்றத அவன் கேட்ட உடனே அவனுமே அந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு அவனுக்கு. ஆனா அதோட பார்த்து அந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.